இன்னைக்கு நம்ம சேனல்ல பல விதமான நன்மைகள் நிறைந்த ஒரு காய வச்சு ஒரு அருமையான கிரேவி பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து எல்லா விதமான உணவுகளுக்கும் ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். சூப்பராவும் இருக்கும். வாங்க செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு, அதில வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, 10லேருந்து 15 பல் பூண்ட வந்து முழுசா உரிச்சு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்த மீடியம் சைஸ்ல நீள வாக்குல கட் பண்ணி இந்த மாரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 3 தக்காளிய வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி, வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில வந்து மிளகு, ஜீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்க ராவா இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பொடியா சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இத தனியா எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு இந்த கலவையை வந்து மெதுவாக சேர்த்துருங்க. நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறின உடனே தான் நீங்கள் வந்து அரைக்கணும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் வந்து கோவக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரினாலும் கட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. கோவக்காய் வந்து பழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக அதே கடாயில் வந்து மறுபடியும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வந்து இதில் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா நுரத்தள்ளி கொதிக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற போட்டு முதல் கரைச்சலை வந்து நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த புளியுடைய பச்சை வாசனை போயிடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதி வரணும். நல்ல நுரத்தள்ளி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற, அதாவது வெட்டி வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கோவக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம கோவக்காய் வந்து எண்ணெயில் வதக்கினாலும் நல்லா வெந்திருக்கு. இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும். உங்களுக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆயிரும். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். மிகவும் எளிமையான முறையில் சூப்பரான ஆரோக்கியம் நிறைந்த கோவக்காய் கிரேவி வந்து அருமையாக ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து கோவைக்காய் கிரேவியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.